சகோதரத்துவம். அயோத்தியில் 4 பிள்ளைகளாய் பிறந்த ராமபிரானை கானகத்தில் 7 பிள்ளைகளாக மாற்றியவர் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். கல்வியில் பெரியவர் கம்பர் என்றார்கள். அந்த புலவர் பெருந்தகை வெறும் சொற்களால் கவிதை வடிக்கவில்லை, மாறாக மனித நேயத்தால் காவியத்தை படைத்துள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மனிதனத்தை உடன்பிறப்பால் மற்றும் சகோதரத்துவம் ஏற்படுவதில்லை, அன்பால் மட்டுமே அது மலர்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்திய கம்பன் காட்டும் சகோதரத்துவம் குறித்து பேச இதோ உங்கள் முன்னிற்கிறேன். அண்ணன் ராமனுக்காக காட்டிற்கு சென்ற இலக்குவனும் அண்ணனின் பாதுகையால் வைத்து ஆட்சி செய்த வேதனும் சகோதரத்துவத்திற்கு சான்றாகும். கம்பன் நதியின் முதல்வரம் வேடத்துவன். வேடர் குலத்தை சார்ந்தவர் என்ற பாகுபாடின்றி புகழின் தூய அன்பை கண்ட ராமன் புகழை தனது தம்பியாக ஏற்கிறார். முன்பு நாம் 4வராயிருந்தோம், உன்னுடன் சேர்த்து இன்று 5வரானோம் என்று ராமன் கூறிய போது ஜாதீரனின் கரை திறந்து சகோதரத்துவம் எனும் வெள்ளம் பாய்கிறது. கம்பன் நதியின் அடுத்த கிளையாறு சுக்ரீவன். வாலியால் நிரப்பப்பட்ட சுக்ரீவனை ராமன் தன் தம்பியாக ஏற்கிறார். உன்னோடு சேர்த்து நாம் 5வரானோம் என்று ராமன் கூறிய போது சகோதரத்துவத்தின் உச்சம் அவர் கண்களில் தெரிகிறது. அறத்தின் வழியே அடுத்து வருகிறார் வீரன். வாய்ப்பு நேரும் பொழுதெல்லாம் ராவணனுக்கு வார்த்தை கூறினார். ஆனால் அவருக்கு கிடைத்த பரிசோ கீழ்த்தரமான சொற்களே ஆகும். அண்ணனுக்கு கூறிய அறிவுரைகள் எல்லாம் நிழலுக்கு கிடைத்த வீரான அறத்தை பலியிட வீரன் என்று விரும்பவில்லை. எனவே அறத்தின் வழியில் சென்று ராமனை சரணடைந்தார். அவன் செயல் சிந்தித்து பார்த்தால் உலகிற்கு புறம்பானதுதான். ஆனால் அறத்தை நோக்கி அண்ணன் பிரதிநிதி சென்று அறத்தை ஆரம்பித்தாலும் உயர்ந்தாள் என்றால் அதிலே தவறு என்ன இருக்க முடியும்? 5வரானோம் உன்னுடன் சேர்த்து 7வரானோம் என்று ராமன் கூறிய போது சகோதரத்துவம் அவர் கண்களில் ஆனாய் பாய்ந்தது. அண்ணன் ராமனுக்காக ஆட்சி வேண்டாம் என்று சொல்லிய பரதனும் அண்ணன் ராமனுக்காக காடுகளில் 14 வருடம் காவல் காத்த இலக்குவனும் கம்பன் நதியின் ஆழமான பகுதிகள்.